சளி மற்றும் இருமல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய, வயிற்று வலி மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய, பாக்டீரியா மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ள ஓமவல்லி இலையை வச்சு நம்ம டேஸ்டான பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். ஓம இலை பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு பஜ்ஜி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக இந்த அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்க மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துறாமல் ஒரு 1/4 டம்ளர் ஃபஸ்ட்டு சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் இந்த பேஸ்ட் திக்காக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா சூப்பராக வரும். நாம் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. நம்ம அந்த மாவு மிக்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது பஜ்ஜி எப்படி வருங்கிறது. ஸோ இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு தண்ணியாக இல்லாமல் திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே போட்டு பாருங்கள், பஜ்ஜி நல்லா சூப்பராக புசு புசுன்னு வரும். மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் இலையை இந்த மாவில் முக்கி எடுக்கும்போது மாவு நல்லா இலையில் ஒட்டி நிற்கும். தண்ணியாக இருந்ததுன்னா எல்லாம் வடிஞ்சிரும் உடனே. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எல்லா இலைகளையும் எடுத்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் இந்த மாதிரி முக்கி எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை உள்ளே சேர்த்துக்கலாம். எத்தனை இலை போடுறதுக்கு இடம் இருக்கோ அந்தளவு போட்டுக்கோங்க. நான் 3 பஜ்ஜியாக தான் போட்டு எடுத்தேன். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமே வெந்துடும். லோ ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் நம்ம பஜ்ஜியை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இலைகளையும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு மிக்ஸில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சோடா உப்பு எதுவுமே நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணலை. ரொம்பவே டேஸ்டான புசு புசுன்னு ஓம இலை பஜ்ஜி ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.